புதியதாக அமைக்கப்படும் நீர்த்தேக்கம் மூலமாக 170 MLT குடிநீரை கோவளத்தில் சுற்றியிருக்கும் கிராமங்களுக்கு வழங்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள அந்த புறநகர் மாவட்டங்களின் நீர் தேவையை, எதிர்கால நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கோவளத்தில் சென்னையில் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான பல்வேறு அனுமதிகளை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது. அதன்படி இந்த நீர்த்தேக்கத்திற்கான கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்திருந்தது. இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த ஆணையம் தற்போது இதற்கு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் சுமார் 471 கோடியில் 4375 ஏக்கரில் அமைக்கப்பட உள்ளது. இந்த நீர்த்தேக்கமானது ஆண்டுக்கு 2.25 TMC வெள்ள நீரை சேமிக்கும் வகையிலும் 1.6 TMC கொள்ளளவுடன் அமைக்கப்பட உள்ளது. ஆண்டுக்கு கிடைக்கும், அதாவது இந்த நீர்த்தேக்கத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் 170 MLD குடிநீரை கோவளத்தை சுற்றி உள்ள 12 கிராமங்களுக்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது இதற்கு கடலோர ஒழுங்குமுறை ஆணைய பணிகள் கிடைத்துள்ளதையும் சுமார் 32 கோடியில் முதல்கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. விரைவில் இந்த முதல்கட்ட பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.